என்ன உன் பிரச்சனை? சொல்லியாச்சு. ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் என்று ஏன் கூறினீர்கள் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். வந்துடும், அது திருப்பி திருப்பி பேசிக்க வேண்டியதில்லை. சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல, சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்களேன்னு சொல்ல. மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம், அந்த இஸ்லாமியர் இப்போ கிறிஸ்தவரை பேசினார்ல, அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு. திமுக தானே ஓட்டு போடுறீங்க, ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க. அந்த திமுகவின் இந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு? பிதாமகன் யாரு? தோற்றுனர் யாரு? மூலம் யாரு? அவர் பல இடங்களை துளுக்கன்னே சாடிட்டு இருக்காரு. நீ வெளிநாட்டுக்காரங்கிற, உனக்கு என்ன இங்க வேலைங்கிற, உனக்கு என்ன இங்க வேலைங்கிற. நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க இறை தூதரை கொண்டாடுகிறீங்க, இறைமகன் இயேசுவை போற்றுகிறீங்க. அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவ குணம்ங்கிறது என்ன? இறை மக்களின் செயல் என்பது என்ன? ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும், கொலை கொள்ளையே வெறுக்கும், மதுவை ஒழிக்கும், மதுவை வெறுக்கும், எல்லாத்தையும் வெறுக்கும். இந்த அநீதிகள், இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல், கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும். ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும்? வாக்கு சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டுகள் கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். இன்னும் வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்ததே யாரு? இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது? என்ன உன் பிரச்சனை? சொல்லியாச்சு. ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற அப்படின்னு கேட்க எனக்கு உரிமை இல்லையா? பெரியார் அப்படி சொல்லலங்க. ராஜாஜியோட கூட்டணி யார் போறது? அது அப்புறம் கதை. ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற. நீ தானே சொல்ற திராவிடம் பேசலைன்னா ஆரிய உள்ள வந்துருக்கான்னு. அப்புறம் நீ அதுக்கு வர இதை முதல்ல கேள்வி. பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்த கூட்டங்கள், இந்த குழுக்கள் நம் எதிரிகள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.